அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 5ஆம் தேதி திங்கள் கிழமை தேய்பிறை 19/5/2025 சப்தமி திதி இன்று நாள் முழுவதும் உள்ளது. திருவோணம் நட்சத்திரம் இரவு 7:30 வரை, அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் மேல் நோக்கு நாள். அமிர்த யோகம் இரவு 7:30 வரை, அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: ரிஷப லக்னம், லக்னத்திலேயே சூரியன், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சுக்கிரனுடன் சனி பகவான், மேஷத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், பூப்பு நீராட்டு செய்ய, அன்னம் ஊட்ட, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க, தங்க நகைகள் வாங்க, வங்கியில் சேமிப்பு கணக்கு தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நிரப்பப்படும் காற்றின் தன்மையை பொறுத்தே பலூன் மேலே உயரமாக பறக்கிறது. நினைக்கப்படும் நல்ல எண்ணங்களை பொறுத்தே மனித வாழ்வின் உயரம் தீர்மானிக்கப்படுகிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்ட நீங்கள் நல்லது நினச்சா நல்லது நடக்கும், நல்லது செய்தால் நமக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். எல்லோருக்கும் நல்லதையே செய்வோம், யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நாம் செய்ய வேண்டியது நல்லதாக செய்துட்டு போயிடுவோமேன்னு எங்கும் எப்பொழுதும் பிறருக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் எல்லாமே கிடைக்கும். தள்ளிப்போன விஷயங்கள்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். அரசு விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரமும் இன்றைக்கு உங்களுக்கு அருமையாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே மாறுங்க. மகளுடைய கல்யாண விஷயமா வரன் தேடின்னு இருக்கீங்க, நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 3ஆவது வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தொடர்ந்து இனிமேல் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இனிமேல் களகட்டும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் அதிகமாகுங்க. மூத்த சகோதரங்களும் ஆதரவாக இருப்பாங்க. கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுங்க. மற்றபடி வியாபாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்திலிருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. ஏன்னா சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
பல நேரங்களில் விட்டு கொடுப்பது மட்டுமல்ல, சில நேரங்களில் தட்டி கொடுப்பதும் தான் நட்பாகும். ஆமாங்க, நண்பர்கள்ட்ட எதுவாக இருந்தாலும் நீங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க. அதே நேரத்தில் நண்பர்கள் கொஞ்சம் பாதை மாறி போகிறாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் நீங்கள் தட்டி வைப்பீங்க. அதே நேரம் நண்பர்கள் நல்லதெல்லாம் செய்கிறாங்கன்னா முதுகில் தட்டி கொடுத்து பாராட்டுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் தன்னுடைய மனநிலையை, குணநிலையை வெளிப்படையாக வெளிப்படுத்தக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளர உட்கார்ந்து பாடாப்படுத்தின குரு பகவான் 2வது வீட்டுக்குள்ளே இருந்து உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் இனிமேல் நாம் உணவு கட்டுப்பாடோடு இருக்கணும், வெயிட்டெல்லாம் குறைக்கணும், இது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த பழைய ஷர்ட் எப்படி இருந்ததோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பை மாற்றணும். இப்படிலாம் ஒரு புது கணக்கு நீங்கள் போட ஆரம்பிப்பீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக அலைச்சல் இருக்கும், சின்ன சின்ன செலவினங்களும் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது. இருந்தாலும் உடல் உஷ்ண சம்பந்தப்பட்ட சில குறைவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உஷ்ண சம்பந்தப்பட்ட குறைகள் வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நீர்மோர் நீங்கள் அருந்துவது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு லாபம் அதிகமாகவே கிடைக்குங்க. அதே மாதிரி புது பங்குதாரர்கள் இனிமேல் அமைவாங்க. வேலையாட்களும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துப்பாங்க. உத்தியோகத்திலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய நண்பர்களாலும் புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபமும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே போல் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வானமெங்கும் சூழுகின்ற இருளை கண்டு நட்சத்திரங்கள் ஓடி ஒளிவதில்லை. தோல்விகளால் வாழ்க்கையும் முடிந்து போவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க வானத்தில் மிளிரக்கூடிய நட்சத்திரங்களைப் போல இருள்களை கண்டு அஞ்சாமல், அதாவது தோல்விகளை கண்டு அஞ்சாமல், எங்கும் எப்பொழுதும் எல்லா வகையிலும் தைரியத்துடன் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே கொஞ்சம் அலைச்சலாக இருக்குது. ஏமாற்றங்களும் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. அப்படி இருந்தாலும் இன்றைக்கும் கொஞ்சம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மற்றபடி இன்றைய தினம் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வருங்க. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முடியாத காரியங்கள் எல்லாம் நல்ல விதத்தில் முடியும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். செல்வாக்கும் அதிகரிக்குங்க. ஆனாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து யாருக்காகவும் போடாதீங்க. வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து செயல்படுறது நல்லது. அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளாரையும் சின்ன சின்ன விவாதங்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை யார்கிட்டையும் சொல்லிக்க வேண்டாங்க. குலதெய்வ கோவிலுக்கு முடிஞ்சால் ஒரு முறை போய் வர பாருங்க. ஆனால் அதே நேரத்தில் நெடுந்தூர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, அடைய வேண்டிய இலக்கு எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல. அதைவிட பெரியதாக உன்னுடைய தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தாக வேண்டும். ஆமாங்க, இதுதாங்க உண்மை. சிலர்லாம் பெரிய பெரிய லட்சியங்கள், கனவுகளோட, குறிக்கோள்களோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதை அடையிறதுக்கு அதை விட பெருசாக முயற்சி பண்ணணும்ல. அந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்களை அடைவதற்காக மிகப்பெரிய முயற்சிகள், விடாமுயற்சிகள், கடின உழைப்புகளால் எல்லாவற்றையும் பெறக்கூடிய தகுதி படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஆனாலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே கவனமாக இருங்க. அவசர முடிவுகளையும் தவிர்க்க பாருங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குது. புது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பலிதமாகுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இரவு 7:30 பிறகு நல்ல காலம் தொடங்குதுங்க. அதுக்கு பிறகு சில விஷயங்கள்லாம் வெற்றிகரமாக முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. குரு பகவான் 12வது வீட்டில் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால முன்ன மாதிரி வாரி அரைச்சி செலவுகளை இழுத்து போட்டுக்காமல் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் வெளியிலேயே சொல்லி கொண்டிருக்க வேண்டாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சாதகமாக முடியும். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் கிடைக்கும். வியாபாரத்திலேயும் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஒருவரை மனிதனாக மாற்றுபவை அவருக்கு கிடைக்கும் உதவிகளும் வசதிகளும் அல்ல, அவருக்கு ஏற்படும் இடையூறுகளும் இன்னல்களும் சவால்களும் தான். ஆமாங்க, நமக்கு எல்லா வசதியும் இருந்துட்டால் நம்மளை பற்றியே நமக்கு தெரியாமல் போயிடுங்க. ஆனால் அதே நேரத்தில் எப்பயாவது வரக்கூடிய சில கஷ்டங்கள் தான் நம்மக்கிட்ட மறைஞ்சிருக்கக்கூடிய சில திறமைகளை வெளியில் கொண்டு வருது. நம்முடைய பலவீனங்களையும் காட்டி கொடுக்குது. அதனால தாங்க எப்பொழுதுமே இடையூறுகள், இன்னல்கள், சவால்கள் வந்தால் அவற்றை கண்டு அஞ்சாமல் ஏதோ சில விஷயங்களை இது மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம், இறைவன் ஏதோ நமக்கு சொல்லித்தர இருக்கிறாரு அப்படின்னு ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த பல பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு தீர்வுக்கு வருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்றைக்கி உண்டுங்க. எதிர்பார்த்து ஏமாந்து போன தொகை கூட இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களும் வீடு தேடி இன்றைக்கி பேசுவாங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகுங்க. அதே போல் 11ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துட்டதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதர வகையிலையும் உதவிகள் உண்டுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரமும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த
நெருக்கடிகள் எல்லாமே விலகும். ஆனால் ராசிக்குள்ளார கேது வந்து உட்கார்ந்துட்டார், 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்கும், மருத்துவ செலவுகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாழும் காலம் சிறிது என்பதனால் நேரத்தை வீணடிக்காதே. ஆனால் வெற்றி பெறுவதற்கு தூரம் அதிகமாக இருப்பதனால் உழைப்பை மறந்து விடாதே. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நேரங்காலத்தை சரியாக பயன்படுத்துவீங்க. அதே நேரத்தில் வீணாக எந்த நேரத்தையும் நீங்கள் வீணடிக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் உழைப்பால் தான் நாம் உயர்ந்தாகணும் அப்படிங்கிற உண்மையை தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் ஓடிக்கொண்டே உழைத்து கொண்டே இருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராகு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு, 6ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க, குழப்பங்கள் எல்லாமே விலகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ, உன் சொந்தம் ஏன் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறது, அதெல்லாமே இனிமேல் மாறுங்க. உங்களுக்கு நான் சொந்தங்க, எனக்கு நீ சொந்தங்க, நீங்கள் சொந்தங்க அப்படின்னு கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால 15 வருஷமாக அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன், என்னமோ தெரியல விட்டுடலாம் போல் தோணுது, வேறு வேலை தேடலாம் போல் தோணுது, அல்லது புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் போல் எண்ணங்கள் வருது. இதெல்லாம் மாறி மாறி அந்த மாதிரி சிந்தனைகள் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நல்லதையும் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ஒரு பெரிய பலத்தை தரக்கூடிய வகையில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ராகு இருக்கிறார். அதனால் வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி நண்பர்களும் உறவினர்களும் வீடு தேடி வந்து பேசுவாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான விஷயம் நாம் எங்கு நிற்கிறோம் என்பதல்ல, எந்த திசையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதே மிக மிக முக்கியமாகும். ஆமாங்க, நம்முடைய குறிக்கோள் என்ன, நம்முடைய லட்சியம் என்ன, எதை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், இதையெல்லாம் தெளிவாக உள்மனதுடன் பேசி பேசி தன்னுடைய சிறப்பான பாதையை செதுக்கி கொண்டு சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியே சந்திரன் தான். அவர் வந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்து தன் வீட்டை தானே பார்க்குறாரு. அதனால் வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். கடையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. புது ஏஜென்சியும் இனிமேல் நீங்கள் எடுப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆவது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவெல்லாமே உண்டுங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தும் பார்க்காம போனவங்க இப்போ வழியை வந்து பேசுவாங்க, உங்களுக்கு ஆதரவாக ஒத்தாசையாக இருப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். அரசு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் முயற்சி பண்ணலாம், அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால தொலைநோக்கு சிந்தனையுடன் சில வேலைகளை தொடங்கி முடிப்பீங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது. எல்லா வகையிலுமே நல்ல லாபம் இருக்குது.
புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன சலுகைகள், சின்ன சின்ன பரிசு பாராட்டுகள் எல்லாமே உண்டு. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் நல்லதெல்லாமே நடக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே லாபம் இருக்குது. ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நம்பி வை. ஒவ்வொரு அடியும் வெற்றி படியில்தான். தன்னம்பிக்கையோடு வைத்தால் லட்சியத்தை அடைவதெல்லாம் உறுதியாகிவிடும். ஆமாங்க, ஒவ்வொரு அடியையும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு தாங்க வைப்பீங்க. நம்மால் சாதிக்க முடியும், நம்மால் ஜெயிச்சு காட்ட முடியும், நம்மால் அவங்களுடைய ஏளனங்கள் ஏச்சு பேச்சுக்களை எல்லாம் தாண்டி நிலைத்து நின்றுவிட முடியுங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்போதும் சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் எதோ வந்துடும் நினச்சி இஎம்ஐ கட்ட வேண்டிய வேலையை வச்சுக்காதீங்க. சொத்து அதிகமாக வாங்கி மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்கள்ட்ட பதில் சொல்கிறது, அனாவசிய பதில் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. அதனால் அதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் திட்டமிட்டும் நீங்கள் வேலை பார்ப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, லாபம் இருக்குது, எதிர்பார்த்தபடி லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரத்தோடு மட்டும் இல்லாமல் அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டுங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால தண்ணியாக செலவாகுது பணம் அப்படின்னு சில நேரங்களில் கொஞ்சம் முணுமுணுக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்திருக்கார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு அதிகரிக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலிருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே இன்றைய தினத்தில் சரியாகுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல் இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றிகள், எதிர்பார்ப்புகள் உண்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மேகங்கள் சூரியனை கடந்து செல்வதைப் போல நம் வாழ்வில் இன்பத் துன்பங்கள் கடந்து சென்று கொண்டே இருக்கும். ஆனால் நாம் சூரியனைப் போல பிரகாசமாக எப்போதும் இருக்க வேண்டும். ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் மாறாத புன்னகையுடன் மாற்றத்தை எதிர்நோக்கி முன்னேறி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பார்க்க தொடங்கிட்டாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இனிமேல் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. இன்றைய நாளும் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் மேலே சுமத்தப்பட்ட வீண் பழிகளிலிருந்து விடுபட்டு நீங்கள் நிரபராதிங்கிறது நிரூபிக்கப்படுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் வந்து சேருங்க. அதே மாதிரி கொடுத்து ஏமாந்து போன தொகை அது கைக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் பிரிந்து சென்ற பங்குதாரர்கள் மறுபடியும் வந்து சேருவாங்க, அல்லது புது பங்குதாரர்களும் உங்களுக்கு கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தொட்டதெல்லாமே துலங்க ஆரம்பிக்குங்க. புது இடத்துல கடை தொடங்கிறது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க.
உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நாள் ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு வந்து உட்கார்ந்துட்டாருங்க. 3ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாம் சரியாகி அவங்க இனிமேல் சுறுசுறுப்பாகவும் இருப்பாங்க. இன்றைய தினத்தில் கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக இன்றைய தினத்திலே செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எப்போதும் ஆபத்தை நினைத்து கொண்டே இருப்பதை விட ஒருமுறை அதை எதிர்கொண்டு அனுபவிப்பதே மேலாகும். இங்கு மதிகொண்டு நாம் எங்கு முயற்சித்தாலும் விதியையெல்லாம் வென்றுவிட முடியும். ஆமாங்க, இப்படியெல்லாம் வித்தியாசமாக யோசிக்கிறவங்க நீங்கள் தாங்க. பயந்து பயந்து வாழுறது உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. துணிந்து துணிந்து வாழ்வது தான் உங்களுக்கு பிடிக்குங்க. அந்த துணிச்சல் இருந்ததுனால தான் இவ்வளோ காலம் நீங்கள் எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் எதிர்கொண்டு வந்து ஜெயிச்சு நிற்கிறீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா காலகட்டத்திலும் வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. ஆனால் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துட்டாருங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் இரவு 7:30 வரைக்கும் பயணம் செய்கிறாரு. அதனால் திருவோணம் நட்சத்திரக்காரங்க இரவு 7:30 வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. இரவு 7:30 அவிட்டம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நினச்சதெல்லாமே நிறைவேறும். எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் அதெல்லாம் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குங்க. அப்படி இருக்கிறதுனால கவனமாக கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. ஆனால் கடந்த 2-3 நாளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. ஆனால் வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வீண் பழிகள்லாம் கொஞ்சம் சுமத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சாதாரணமாக பேசின்னு இருக்கும்போதே சண்டை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு போவது ரொம்பவும் நல்லது. பிள்ளைகளால் இன்றைய தினத்தில் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஆறுதல் இல்லாமல் அழுது முடித்த பின் வரக்கூடிய தன்னம்பிக்கை தான் உலகில் மிகப்பெரிய தன்னம்பிக்கையாகும். ஆமாங்க, ஒரு கஷ்டப்படும் பொழுது, ஒரு நஷ்டப்படும் பொழுது, சில சிக்கல்களில் சிக்கிக்கும் போது யாருமே இல்லாமல் தானே முயன்று, தானே அழுது, தானே தன் கண்களையெல்லாம் துடைத்து கொண்டு அதன் பிறகு வரக்கூடிய அந்த தன்னம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? நமக்கு நாம தான் உதவியாக இருந்தாகணும். நமக்கு எல்லாரும் இருந்தாலும் யாரும் நமக்கு முன் வரல. நமக்கு நாமே உதவி கொண்டு நம்மை நாமே தேற்றிக்கொண்டு நாமே தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவது தான் வாழ்க்கையாகுங்கிற முடிவுக்கு வந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க தொடங்கிட்டார். பட்டுப்போன வாழ்க்கை துளிர்க்க ஆரம்பிக்குங்க. முடியாதுன்னு நினைத்ததெல்லாம் முடிய தொடங்குங்க. பார்க்காமலே போனவங்கெல்லாம் கொஞ்சம் வழியை வந்து இனிமேல் பேச ஆரம்பிப்பாங்க. இன்றைய தினத்திலும் உங்களுக்கு நினச்சதெல்லாமே நடக்குங்க.
எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியனும் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அது நல்ல விதத்தில் நடக்கும். பணப்புழக்கமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். கடையை புதுப்பிக்கிறது அல்லது கடையை வேறு இடத்துக்கு மாற்றுறது, அந்த மாதிரி முயற்சிகள் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. அதெல்லாம் வெற்றி அடையுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தலைவலிகள், தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இன்றைக்கி கிடைக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. ஆனாலும் 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால அனாவசிய பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் குறைக்க பாருங்கள். அதே மாதிரி நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக நடங்க. கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அழகு திரும்ப பார்க்க வைக்கும், ஆனால் அன்பு திரும்ப திரும்ப பார்க்க வைக்கும், திரும்பி திரும்பியும் பார்க்க வைக்கும். ஆமாங்க, அழகா அன்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அன்பு தாங்க நம்முடைய இதயத்தை தொடக்கூடியதாக இருக்கும். அதனால தாங்க உண்மையான அன்பு உங்கள் மேலே யார் வச்சுருந்தாலும் அவங்களுக்காக நீங்கள் எப்பொழுதுமே கடன்பட்டிருப்பீங்க, கடமைப்பட்டிருப்பீங்க. அவங்கள இதயத்தில் வைத்து ஏந்தி தாளாட்டுவக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்காக ஏங்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. முடியாதுங்கிறதையும் நீங்கள் முடித்து காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார உட்காந்துட்டு பாடாப்படுத்தின ராகு இப்போ உங்கள் ராசியை விட்டு விலகினதுனால ஆரோக்கியம், அழகு அதெல்லாம் கூட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. சோர்வு களைப்பிலிருந்தெல்லாம் விடுபட்டு உற்சாகமாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அறகுறையாக நின்று போன பல வேலைகளை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக தைரிய ஸ்தானத்தில் சூரியன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாகவும் நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே சரியாகுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே வெற்றி அடைந்து காட்டுவீங்க. தேங்கி கிடந்த வேலைகளையும் செய்து முடித்து காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். ஏற்கனவே 3ல் இருந்தார், இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சொத்து பத்து வாங்கும் பொழுது கொஞ்சம் யார் பேரில் வந்து அந்த சொத்து இருக்குது, அதனுடைய மூலப்பத்திரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. குரு பெயர்ச்சி எப்படிங்க இருக்குது? எல்லாருக்கும் நல்லா இருக்குதா? எங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னு மேஷராசிக்காரங்களே நீங்கள் கேட்டுருக்கிறதெல்லாம் புரியுதுங்க. இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு பணவரவு, வசதி, வாய்ப்புகள் எல்லாத்தையும் அடுக்கடுக்காக கொடுத்துட்டு இருந்தாருங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போது 3ஆவது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாருங்க. மேஷராசிக்கு 3ஆவது வீட்டில் குரு பகவான் இருக்கலாமா?
ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இருக்கலான்னு பழைய நூல்கள் சொல்லுது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பணமுடக்கம், அரசாங்கத்தால் கொஞ்சம் தொந்தரவுகள், அது மாதிரி சில நூல்கள் சொல்லுதுங்க. முக்கியமாக 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருந்தாலும் 9ஆம் இடத்தை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது, குரு பகவானுடைய பார்வையை வச்சு பார்க்கும் பொழுது, இந்த ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு தொடர்ந்து பணவரவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதில் எந்தவித பாதிப்பும் இருக்காதுங்க. 3ல் குரு வந்தது, அதனால் பணம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இடமே இல்லைங்க. என்ன ஒன்று, சேமிக்க முடியாத அளவுக்கு செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அவங்களுக்கு 5, இவங்களுக்கு 10, அவங்களுக்கு 30, இப்படியே போயின்ட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் செலவுகளை இழுத்து விட்டுக்கிட்டே இருப்பாருங்க இந்த குரு பகவான். அதனால தான் இனிமேல் நீங்கள் திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்க. வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, வண்டி வாகனம் வாங்கிறதா இருந்தாலும் சரி, நம்முடைய வருமானம் என்ன, நம்முடைய வரவு என்ன, நம்முடைய மாதாந்திர பட்ஜெட் என்ன, வருடாந்திர வருமானம் என்ன, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அப்படி யோசிக்காமல் விட்டுட்டிங்கன்னா 3ல் குரு வந்து உங்களை எல்லாத்துலேயுமே சிக்க வைக்க தயங்க மாட்டாருங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எந்த வேலையை தொட்டாலும் 2வது முறையாக 3வது முறையான முயற்சியில் தான் முடியுங்க. அப்படியே போனோம், பார்த்தோம், வேலையை முடித்தோம், வந்தோம் அப்படின்னு இனிமேல் இருக்காது. சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்கள். திட்டமிடாமல் எதையும் செய்யாதீங்க. புதுசாக சிலர்லாம் அறிமுகமாகுவாங்க, அவங்கக்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். பழைய நண்பர்களை வந்து புது நண்பர்கள்ட்ட காட்டி கொடுக்கக்கூடாது. அது மாதிரி பழைய உறவினர்களையும் எந்த இடத்துலையும் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. குரு பகவானுடைய பார்வையானது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, எல்லா வகையிலுமே செல்வாக்கும் அதிகரிக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் உருவாவதற்கான வாய்ப்புகள், கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதெல்லாம் உண்டுங்க. அதே போல் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் சீக்கிரமாக முடியுங்க. எதுவுமே வந்து தள்ளி போகிறதுக்கு இனிமேல் வாய்ப்புகள் எதுவுமே கிடையாதுங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம், நல்ல ஒரு லைஃப், அதாவது நல்ல ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடைச்சாரு அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல பங்குதாரர், நல்ல முதலீட்டாளர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மூத்த சகோதர வகையிலையும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நல்லதெல்லாமே நடக்குங்க. அப்படி இருக்கிறதுனால குரு பகவான் குரு பெயர்ச்சி மேஷராசிக்கு 3வது வீட்டில் போய் உட்கார்ந்தாலும் மறைந்தாலும் பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால உங்கள் வளர்ச்சி வந்து குறைபடாது, தடைபடாது. ஆனால் அதே நேரத்தில் செலவுகள் அதிகமாகிட்டே போகும். சின்ன சின்ன கடன் பிரச்சனையும் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சியால் அரசாங்க விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நகைகள்லாம் யாருக்கும் இரவல் தரவும் வேண்டாம், இரவல் வாங்கவும் வேண்டாம். அந்த வகையில் கவனமாக இருக்கணும். இளைய சகோதர வகையில் சின்ன சின்ன தொந்தரவுகள், மறைமுக தொந்தரவுகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதங்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இந்த குரு பயிற்சி வெற்றிகரமாக இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மத்திய பகுதியிலிருந்தே பரணி நட்சத்திரக்காரர்கள் அருமையாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. இது மாதிரி இந்த குரு பயிற்சி இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு அகரம் கோவிந்தவாடி அப்படிங்கிற ஊர் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரம், அதுலேருந்து அரக்கோணம் போகிற ரூட் இருக்கு இல்லைங்களா, அந்த பாதையில் இந்த ஊர் வந்து அமைஞ்சிருக்கு. கம்மவார் பாளையம் அருகில் வந்து அகரம் கோவிந்தவாடி. அங்கே வந்து சிவாலயத்தில் வந்து வியாக்கியான தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இருக்கார். இவருடைய கண்கள் வந்து அப்படியே பேசும். அதில் அந்த வியாக்கியான தட்சிணாமூர்த்தியை போய் வணங்குங்க. ஏதாவது ஒரு வியாழக்கிழமை போய் வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி ஏழை நோயாளிக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை
காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.